நம்ம சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் 171. இந்த படத்துக்கு கூலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்று 6 மணிக்கு வந்து ரிலீஸும் செய்யப்பட்டது. அதாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க இருக்குது. அனிருத் படத்துக்கு இசையமைக்கிறாரு. லோகேஷின் மற்ற படங்களை போல இல்லாமல் இந்த படத்தை கதை வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களுக்கு பின்னர் ரஜினிகாந்த் நெகட்டிவ் ரோலில் இந்த படத்தில் நடிக்கிறதா தகவல் கிசுகிசுக்கு. இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல லோகேஷ் கைதி, விக்ரம், லியோ போன்ற கதைகளை தான் ரஜினிக்கு சொன்னாராம். ஆனால் தன்னுடைய ரசிகர்களை நன்றாக புரிந்து கொண்ட ரஜினி இது போன்ற கதைகள் தனக்கு வேண்டாம், கமர்ஷியல் கதையாக சொல்லும்படி கராராக காட்டினாராம். அதைத் தொடர்ந்து ஓகேயான கதை தான் தலைவர் 171 என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்குன்னு தனியாக எழுதாமல் இது எல்சியூலையும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன ஒரே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வயசில் இந்த மனுஷன் எப்படி நடிக்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே கம்பேரிசன் பண்ணாலுமே எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில்